அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்பதால் மேட்டூர் அணையின் உபரி நீரை 100 ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தை 2.5 ஆண்டுகளாக திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே மல்லிகுந்தத்தில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 2 வருடம் 8 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக 100 ஏரி திட்டத்தை கிடப்பிலே போட்டுக்கின்றார்கள். அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவை தமிழக கோவில்களில் நேரலையாக ஒளிபரப்பப்படுவதை காவல்துறை மூலம் அரசு தடுப்பதாக கட்சியினர் மட்டுமின்றி பொதுமக்களும் தன்னிடம் முறையிட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் ஏரிக்காத ராமர் கோவிலில் தூய்மை பணியில் ஈடுபட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் காரணமின்றி அவ்வளவு சீக்கிரமாக இதுபோன்ற விஷயத்தில் தலையிட மாட்டேன் என்றார். நேற்றுக்கு ராத்திரியிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இது எங்க கட்சிக்காரங்கன்னு மாத்திரம் இல்ல, பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது, நான் மறுக்கலையேங்கிறாங்க. ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்கானம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ் நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க. இது நான் சும்மா அவர் வேணா சொல்லலாம் தாராளமா, பொய் வதந்திய சொல்லிட்டாங்க. ஒரு பொறுப்புள்ள இருக்கக்கூடிய அமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்லலாமா? அப்படி இல்லைங்க. நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன். தமிழக கோயில்களில் ராமர் தொடர்பான பூஜைகளுக்கும் அன்னதானத்திற்கும் தடை விதிக்கப்பட்டதாக தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதாக அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார். சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் பேட்டியளித்த அவர் எந்த திருக்கோயில்களிலும் அன்னதானம் வழங்க தடையில்லை என கூறினார். திமுக இளைஞரணி மாநாடு தொடர்பான செய்திகளை திசை திருப்பவே அவ்வாறு உண்மைக்கு மாறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். நாளைக்கு ராமர் கோயில் திறப்பு விழா அயோத்தியிலே நடைபெறுகின்ற அந்த நாளிலே திருக்கோயில்களிலே தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறார்? எங்கு உணவு வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது? முறையாக உணவு பாதுகாப்புக்கு உண்டான அனுமதியை பெற்று அவர்கள் உணவு வழங்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதேபோல் நாளைய தினம் அனைத்து திருக்கோயில்களிலும் இறைவனை வழிபடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. சாதனையாளர்களான எம்ஜிஆர், சிவாஜியை விட 10 வயது கூடுதலாக தான் வாழ்ந்து வருவதாக நடிகர் சிவக்குமார் தெரிவித்தார். சென்னை போரூரில் தனியார் மூலிகை நிலையத்தின் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசிய அவர் தான் 16 வயதிலிருந்து யோகாசனம் செய்து வருவதாக கூறினார். விளையாடுன்னு போயிட்டீங்கன்னா மாது சூதன் இறங்கிட்டீங்கன்னா காலி. நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு. சிவாஜி கணேசன் இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை வர முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் 4ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார். அவர் 71 வயசில் போயிட்டார். அவர் சாதனை உலக சாதனை. சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை. 2 பேரும் ஒருத்தர் 72 வயசு போட்டு 70 வயசு போயிட்டார். இந்த சின்ன பையன் சிவகுமார் 82 வயசு இருக்கிறான். ஹெல்த்து ஒன்று தான் தகுதி, வேறு எதுவும் கிடையாது. நான் சிவாஜி கிடையாது, எம்ஜிஆர் அவங்க பண்ண சாதனை வேறு. ஆனால் அவங்க வாழ முடியல. அவங்க வாழ முடியாமல் நான் 10 எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கிட்டேன். இது எல்லாமே இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைகளா நல்ல பழக்கத்தோட யோகா கற்றுக்க. நன்றி, வணக்கம். தன்னையும் தனது வழக்கறிஞரையும் தாக்கியதாக நடிகை ஷக்கீலா தரப்பு புகார் அளித்த நிலையில் அவரது வளர்ப்பு மகள் ஷீதல் கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். நடிகர் ஷக்கீலாவும் அவரது வளர்ப்பு மகளும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நிலையில் ஷீதல் மீது ஷக்கீலாவின் வழக்கறிஞர் சௌந்தர்யா போலீசில் புகார் அளித்துள்ளார். விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஷீதல் மதுபோதையில் தன்னையும் தனது தாயார் குறித்தும் ஷக்கீலா அவதூறாக பேசியதோடு வழக்கறிஞருடன் சேர்த்து தன்னை தாக்கியதாக கூறினார். எங்கள் வீட்டு சைடு, எங்கள் அம்மா வீட்டு சைடு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. எனக்கு கோவம் வருது. இது வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு சின்ன வயசு. இப்போ எனக்கு கேட்கும் போது அது கோவம் வருதுன்றதுனால நான் திரும்பி பதில் கொடுத்தேன். நைட்டு குடிச்சிட்டு ஃபுல் போதை நானும் அவங்க மட்டும்தான் இருந்தோம் வீட்டில். 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். நான் கையை நகத்தை மட்டும்தான் பிடிச்சி கீறினேன். அட்வொகேட் சௌந்தர்யா அவங்க தான் என்னை அடித்தாங்க. ஃபஸ்ட்டு வெளியே தூக்கி அடித்தாங்க. திரும்பி நானும் அதுக்கு பதிலுக்கு நானும் அடித்தேன். இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் புகார் தெரிவித்ததால் ஷக்கீலாவின் வீட்டில் உள்ள சிசிடிவி பதிவுகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
கரூர் பேருந்து நிலையத்தில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்தில் உயர்மின் கோபுர விளக்கு எரியாததால் சிரமத்திற்குள்ளாவதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளின் உடைமைகள், செல்போன்கள் அடிக்கடி திருட்டு போகும் நிலையில் இந்த சிக்கலும் ஏற்பட்டிருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பேருந்து நிலையத்தின் வர்த்தக கடைகளில் போடப்பட்டுள்ள மின் விளக்குகள் மற்றும் பேருந்துகள் மூலம்தான் சிறிது வெளிச்சம் கிடைப்பதாக பயணிகள் உள்ளிட்டோர் தெரிவிக்கின்றனர். மதுரை அருகே நடுக்கோட்டை கிராமத்தில் 500 ஆண்டுகள் பழமையான விஜயநகர காலத்தைச் சேர்ந்த நடுக்கல் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறையின் இணை இயக்குநர் முனைவர் ரா சிவானந்தம் தலைமையிலான குழுவினர் அப்பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டனர். இதில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அரிய வகை நடுக்கல் சிற்பம் கண்டறியப்பட்டது. சென்னை வியாசர்பாடியில் 3 தினங்களுக்கு முன் பள்ளிக்கு சென்ற மாணவன் வீடு திரும்பவில்லை என்று அவரது பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். முகமது நூருல்லா என்பவரின் 11 வயது மகன் கடந்த வியாழக்கிழமை காலை பள்ளிக்கு சென்ற நிலையில் மாலையில் வீடு திரும்பவில்லை என பெற்றோர் கூறியுள்ளனர். 3 நாட்களாக உறவினர்கள் வீடுகளில் தேடியும் கிடைக்காததால் MKB நகர் காவல் நிலையத்தில் சிறுவன் ரோஷனின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 19 நாட்களாக நடைபெற்று வந்த புத்தக காட்சி நிறைவடைந்தது. இந்த ஆண்டு 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருகை தந்த நிலையில் இறுதி நாளில் ஏராளமான வாசகர்கள் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். சுமார் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகி இருப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் கீழக்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானம் வரும் 24ஆம் தேதி திறக்கப்படுவதை முன்னிட்டு நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க இதுவரை 3669 மாடுபிடி வீரர்கள் மற்றும் 9312 காளை உரிமையாளர்கள் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளனர். பதிவு செய்தவர்களின் சான்றுகள் சரிபார்க்கப்பட்ட பின் தகுதியான நபர்கள் மட்டுமே டோக்கன் பதிவிறக்கம் செய்ய இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புழலில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள திடீர் நடைபாதை கடைகளுக்கு பொருட்கள் வாங்க வரும் மக்கள் சாலையிலேயே தங்களது வாகனங்களை நிறுத்துவதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடைகளை அகற்றக் கோரி அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர்.